கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஆதியாகமம் 17 அதிகாரங்கள் பார்த்துக்கோ. இன்றைக்கி 18வது அதிகாரம். 18வது அதிகாரம் வந்து என்னென்னா, நம்ம 17வது அதிகாரம் ஆபிரகாமும் அடிமை பெண்ணுக்கு பிறந்த மகன் இஸ்மவேலும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ 18வது அதிகாரத்தில் வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், மம்ரையின் சமபூமியில் இப்போ யார் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தரிசனமான எப்படின்னா, பகலின் உஷ்ண வேளையில், பகலில் வந்து இப்போ பகல் வந்து உஷ்ணமாக இருக்குது. இந்த வெயில் நேரங்களில் ஏப்ரல் மே இதில் நமக்கு எப்படி உஷ்ணம் ரொம்ப இருக்குது, அதே போல் இந்த உஷ்ண வேளையில் கூடார வாசலில் ஆபிரகாம் வந்து என்ன செஞ்சிருக்காரு, உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது திடீரென்று என்ன செய்கிறாரு, கண்களை ஏறிட்டு பார்க்குறாரு. கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது ஒரு 3 புருஷர்கள் என்ன செய்கிறாங்க, ஆபிரகாமுக்கு எதிரே வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே அவங்கள கண்ட உடனே என்ன செய்கிறான், கூடாரத்துலேருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிறான். உஷ்ண வேளையில் அப்படி வாசலில் உட்காந்துருக்கிறவன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது 3 புருஷர்களை கண்டு என்ன செய்கிறான், ஓடி போய் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. தூதர்களை பார்த்து சொல்கிறாப்புல, கொஞ்சம் தண்ணீர் நான் நினைச்சிறேன் உங்களுக்கு கொண்டு வரேன், உங்கள் காலுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கழுவுங்க, கழுவிட்டு இந்த மரத்தடியில் நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, சாய்ந்து கொண்டுருங்கிறார். ஏன்னா முன்னால் உள்ள காலத்தில் இப்போ கூட சரியாக எல்லாரும் வரத்தில் காலை கழுவிட்டு வர மாட்டேங்காங்க. ஆனால் கிராம மக்கள் செய்கிறாங்க. ஆனால் முன்னால் மக்களை என்ன செய்வாங்க, கண்டிப்பாக கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அதனால தான் என்ன செய்வேன், நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், நீங்கள் கால் கழுவுங்கன்னு சொல்கிறாப்புல. அது மாத்திரமில்லை, வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது, உஷ்ணமாக இருக்கிறனால தான் வெளியில் என்ன செய்கிறாப்புல, வாசல்லேருந்து உட்காந்துருக்காப்புல. அதனால் அவங்களே என்ன செய்கிறாங்க, உஷ்ணமாக இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யுங்க, காலில் தண்ணி கொண்டு வரேன், கால்களை கழுவி உங்கள் இந்த மரத்தடியில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் சாய்ந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க, உங்கள் இருதய திடப்படுத்துக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அப்பம் கொண்டு வரேன், அப்புறம் நீங்கள் வந்த வழியை என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வீடுகளுக்கு யாரும் வந்தால் சும்மா விட மாட்டாங்க. அதனால் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு உபசரித்து கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், இங்கே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதற்காக தான் நீங்கள் அடியனிடக்கு வரைக்கும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்னபடி செய்ய, நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம், தண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான், இப்போ தீவிரமாக என்ன செய்தான், கூடாரத்தில் தீவிரம்னா சுறுசுறுப்பாக என்ன செய்கிறான், ஸ்பீடாக போய் என்ன செய்கிறான், கூடாரத்தில் சாராள் இருக்கா. அதனால சாராள்கிட்ட போய் என்ன செய்கிறான், நீ சீக்கிரமாக என்ன செய்ய, ஒரு 3 படி மெல்லிய மாவு எடுத்து என்ன செய்ய, சேர்ந்து அப்பம் சூடு அப்படிங்கிறப்பல சொல்லிவிட்டு, சாராள்கிட்ட அப்பம் சூட சொல்லிவிட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறான், மாட்டு மந்தைக்கு ஓடுறாரு. மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை அடிச்சிடறாரு, பிடிக்கிறாரு. இளங்கண்டை பிடிச்சி வேலைக்காரர் கையில் கொடுத்து, அதை சரி சீக்கிரமாக நீ என்ன செய்ய, சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை அடித்து சீக்கிரமாக சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னால் உள்ள காலத்துலலாம் மாடுகள் தான் என்ன செஞ்சாங்க, நிறையா சாப்பிட்ருக்காங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, ஒரு இளங்கன்றை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, பிடிச்சி அடிச்சுட்டு, ஆடு கூட சிறுசாக இருக்கும், மாடுனா நிறைய கறி இருக்குங்கிறனால என்ன செய்கிறாப்புல எடுத்து நல்ல இளங்கண்டை பிடிச்சி அடிச்சுறாங்க, அடித்து வேலைக்காரன்ட்டு கொடுத்து அடித்து சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அடுத்தலாம் என்ன செய்கிறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா வெண்ணெய், ஏன்னா மாடுகள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால வெண்ணெய்லாம் இருக்குது, அதனால் வெண்ணெயும் பால், அடுத்தலாம் சமீபித்த கன்று. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, சாராள் வந்து அப்போ சுட்டு முடிச்சுட்டா, அப்புறம் வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டாங்க, ஆட்டை அடித்து சமைச்சு முடிச்சாச்சு. அதனால் இப்போ ஆபிரகாம் நினச்சிட்றாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்னெல்லாம் கொண்டு போகிறேன்னா, வெண்ணெய் மற்றும் பால், அந்த அடித்து சமைச்ச கன்றுக்குட்டி, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்பத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மரத்து மூட்டில் சாய்ச்சி கொண்டு இருக்கிறதான தேவதூதர்கள் என்ன செய்கிற சாப்பாடை கொண்டு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, புசிக்கிறாங்க. மரத்தடியில் நின்று அதை என்ன செய்கிறாங்க, ஆகாரத்தை புசிக்கிறாங்க. புசித்து முடிச்சுட்டு அவங்க அன்னைக்கு சொல்கிறாங்க, உன் மனைவி சாராள் எங்கேங்கிறாங்க. ஏன்னா இப்போ சாராள் வெளியில் இன்னும் வரவே இல்லை. ஏன்னா முன்னாடி யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, ஆண்கள் போய் பார்ப்பாங்க, பெண்கள் ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில் வர மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன செய்கிற, சாராள் வெளியில் வராமல் இருக்கிறதுனால, ஆபிரகாம் கொண்டு கொடுத்ததுனால இப்போ மனைவி சாராள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க, ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சொன்னபடி அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யணும், நிறைவேறணும். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, தூதர்களை என்ன செய்யிருக்காங்க, இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. வந்தோடனே இவங்க என்ன விருந்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே மனைவி சாரா எங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ கூடாரத்தில் இருக்கிறாங்கிறாங்க.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாக நான் என்னச்சு உங்கள் இடத்துல வருவேன், அப்பொழுது ஒரு மனைவியாய் சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து என்ன செய்யறா, சாராள் வந்து என்ன செய்கிறேன்னா வீட்டுக்குள்ளே பின்புறமாக நின்று என்ன செய்கிறா, அந்த கூடார வாசலில் இதை நின்று கேட்டு கொண்டுக்கிறா. பின்னால் பின்புறமாக கூடார வாசல் நின்று இதை கேட்டு கொண்டுக்கிறா தூதர்கள் சொல்கிறத. அப்போ ஆபிரகாமும் சாராளுக்கு இப்போ வயது சென்று அவங்க முதிர்ந்த வயது உள்ளவர்களாக இருக்கிறாங்க. முதிர்ந்த வயது உள்ளாக இருக்கிறாங்க. சாராளுக்கு ஸ்திரீக்குள்ள வழிபாடில் என்ன செஞ்சுட்டு நின்று போயிட்டு, அதனால் அவள் சொல்கிறா, தான் உள்ளத்தில் நகைக்கிறா, நான் கிளவி ஆயிட்டேன், என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளார ஆயிட்டாரு, இனி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிடா. அவள் இருதயத்தில் நினைச்சிடா, நகைக்கிறத தூதர்கள் நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, அவங்கள்ட்ட அறிஞ்சிக்கிட்டாங்க. அறிஞ்சோன்னே அவங்க சொல்கிறாங்க, ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாங்க, சாரால் நினைச்சிடா நகைக்கிறா, நான் கிளவியாக இருக்கிறேன், இன்னும் எனக்கு எப்படி பிள்ளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா அவன் நகைத்து கொண்டிருக்கிறா. ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு கேட்குறாப்புல. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நான் உங்களிடத்துக்கு நினச்சிவேன் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாம் திருப்பம் என்ன சொல்கிறாரு. உற்ப காலத்திட்டத்தில் வரும்போது சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ரெண்டாவது திருப்பி சொல்கிறார். அடுத்தபடியாக சாராள் இதை நினைச்சாரா, பயந்துட்டா. ஏன்னா அவள் உள்ளதை இருதயத்தில் நகைத்தது உண்மை, ஆனால் வந்து என்ன செய்கிற, அவள் நகைத்ததும் இல்லை, அவங்க அப்படியே சொல்லி காட்டிட்டாங்க. அதனால் அவளுக்கு என்ன செய்யலை, திரும்ப அவளுக்கு பயம் உண்டாயிடுச்சு. அதனால் அவள் என்ன செய்கிறா, பயப்படுறா. பயந்து அவங்ககிட்ட நான் நகைத்தேன்னு எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் நகைக்கலை அப்படின்னு சொல்லி மறுத்தா சொல்கிறா. நான் நகைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ என்ன செஞ்ச, நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ அந்த புருஷர்கள் என்ன செய்கிறாங்க, எழுந்து அந்த இடத்த விட்டு, இப்போ ஆபிரகாமை விட்டு பெயர்ந்து நேராக என்ன செய்கிறாங்க, சோதோம் நோக்கி போகிறாங்க. சோதோமில் யார் இருக்கா, ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்து என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். அதனால் இப்போ சோதோம் நோக்கி போனாங்க. நான் ஆபிரகாம் நினைச்சிடான் அவர்களோட கூட போய் நினைச்சிடான், அவர்களே வழிவிட்டு அனுப்பிடுறான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் நினைச்சிடாரு, பெரிய பலத்து ஜாதியாவினாலும் அவனுக்கு பூமியில் சகல ஜாதிகளை என்ன செய்யும் ஆசீர்வதிக்கப்படுறதுனாலும் நான் செய்ய போகிறத நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த சோதம் குமார பட்டத்தை அடிச்சிடறாரு. இப்போ அழிக்க போகிறார். அங்கே வந்து பாவம் மிகவும் கொடிதாக இருக்குது. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து அங்கே செய்ய போகிறத நான் ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும், மறைப்பேனா, நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வர தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை நீங்கள் நினச்சி காத்து நடுவுங்க அப்படின்னு சொல்லி அவன் கட்டளை இடுவான் அப்படின்னு சொல்லி என்பதை அவன் நினச்சி அறிந்திருக்கிறான்னு சொல்கிறாரு. பின்பு கர்த்தர் சொல்கிறாரு, சோதங்குமார பட்டணத்தில் இருக்கிறாங்க, அதான் சோதங்குமார பட்டணத்தில் பாவம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே வந்து பாவம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட கூக்குரல் பெரிதாக இருக்கிறதுனாலும் அவங்களோட பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதுனாலும் நினச்ச நான் இறங்கி போய் அவர்களிடத்தில் கூக்குரல் செய்தியும்படி நினச்சுவேன், அவர்களை நான் பார்த்து அறிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புருஷர்கள் சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாமை விட்டு எடுத்துறாங்க, அந்த இடத்த விட்டு பெயர்ந்து சோதோம் நோக்கி என்ன செஞ்சுட்டு அங்கே போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமோட பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, அவங்க நின்று போயிட்டாங்களே, அதை வந்து பின்னும் ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக தான் நின்று கொண்டுக்கிறான். அவங்க சோதங்குமார அங்கே தூதர்கள் போயிட்டாங்க. இப்போ என்ன இது வந்து அவங்க தரிசன போனாங்க. ஆனால் ஆபிரகாம் நினச்சது அதை நின்று அவங்க போனதை நினச்சிடறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போது ஆபிரகாம் திரும்ப சொல்கிறாரு, சமீபமாக கர்த்தர் பக்கத்தில் நினச்சிடாரு, சமீபம் ஏன்னா அப்புறம் கர்த்தர் நிற்கிறது அவன் அறிஞ்சிட்றான். அதனால் அவன் நினச்சிடறான், சமீபத்தில் நினச்சிடறான், பக்கத்தில் போகிறான். போயிட்டு சொல்கிறாரு, ஏன்னா வந்து சோதங்குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறதுனால துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பிறோங்கிறார். ஏன்னா அந்த பட்டணத்தில் மக்கள் ரொம்ப பாவத்தில் மும்முரமாக இருக்கிறாங்க, உச்சரம் வயசுத்தன பாவனும் அங்கே அதிகமாக இருக்குது. அதனால் கத்தரிச்சிறாரு, அந்த சோதங்குமார பட்டணத்தை அழிக்க போகிறேங்கிறார். அப்போ அழிக்கிறனால அவன் சொல்கிறார், ஏன்னா ஆபிரகாம் லோத்து அங்கே இருக்கிறனால அதனால சொல்லலாம், துன்மார்க்கனோட நீதிமானை நீங்கள் அழிப்பிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லித்தாங்க பட்டணத்தில் ஒரு நீதிமான், ஒரு பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஒரு 50 நீதிமான்கள் நினச்சிவாங்க இருக்கலாம்னு வச்சுக்கிறோம், 50 நீதிமான் இருப்பாங்க. அப்போ அந்த 50 நீதிமான் மித்தம் அந்த பட்டணத்தை ரசியாதபடிக்கு நீங்கள் அந்த ஸ்தலத்தை அழிச்சு போடுகிறோன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா லோத்துக்காக வேண்டி கேட்குறான். 50
நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. நீர் என்ன செய்ய மாட்டீங்க, துன்மார்க்கனையும் நீதிமானையும் சேர்ந்து நிச்சயப்படி அழிக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தூரமாக இருக்கும். ஆனாலும் நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாக நடப்பிப்பதும் உமக்கு நிச்சயம் தூரமாக இருக்கும். அதனால் சர்வலோக நியாயாதிபதி இதுக்கு என்ன செய்வார், நீ செய்யாது இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி சொன்னோன்னே அதுக்கு பதில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டா நான் நினைச்ச மாட்டேன், அந்த ஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன், அதை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தபடியாக ஆபிரகாம் சொல்கிறேன் திரும்பவும், நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன், அடியேன் ஆண்டவருடைய நான் பேச துணிந்தேங்கிறான். ஏன்னா இப்போ கத்துட்ட ஒரு நேரம் பேசிட்டாரு. அது மொட்டையாக லூத்துக்கா அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் கேட்குறான். 50 நீதிமான் இருந்தால் அழிக்காமல் இருப்பாருன்னு கேட்குறேன். அப்போ அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இப்போ சொல்லலாம், நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன், அடியாரோட நான் பேச துணிந்தேன்னு சொல்கிறான். எதுக்கு அப்படின்னா 50 நீதிமான்களில் இப்போ என்ன 5 பேர் குறைஞ்சிருக்காங்க, அப்போ அந்த பட்டணம் முழுவதும் அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்றார், அந்த 45 நீதிமான்களும் அங்கே கண்டா நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பின்ன அவர் என்னோட கர்த்தர் அவரோட பேசுகிறான். என்ன சொல்கிறேன்னா 40 நீதிமான் அங்கே காணப்பட்டா அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, 40 நீதிமான்கள் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் இன்னும் என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபராமல் இருப்பதாகன்னு கேட்குறான். என்ன திரும்ப திரும்ப பேசுகிறதுனால அவர் கோபரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இன்னும் நான் கொண்டு பேசுகிறேன், கோபராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 30 நீதிமான்கள் அங்கே இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள் அங்கே 30 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மோட பேச துணிந்தேன், 20 நீதிமான் அங்கே காணப்பட்டா அழிப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, 20 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாகன்னு சொல்கிறான். ஏன்னா திரும்ப திரும்ப பேசுகிறதுனால ஆண்டவர் கோபம் வராமல் இருப்பதாகன்னு சொல்லி சொல்கிறான். நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்த நம்மகிட்ட பேசுகிறேன், 10 நீதிமான் அங்கே இருந்தால் காணப்பட்டா அதை 10 நீதிமான் விற்று அதை அழிப்பிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்து சொல்கிறாரு, 10 நீதிமான் தான் அழிக்கப்பதில்லைன்னு சொல்லிட்டார், 10 நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு கர்த்தர் போய் விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், திரும்பி வந்துட்டான். இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த அந்த தூதர்கள் நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த 2 தூதர்களும் இப்போ என்ன சோதோமுக்கு வந்த உடனே லோத்து எங்கே இருக்கிறான் அப்படின்னா சோதோமின் வாசல் என்ன செய்யறான், உட்காந்துருக்கிறான். அங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்போது மம்ரே சமபூமியில் தான் ஆபிரகாம் இருக்கிறாப்புல. அங்கே வரும்போது கூடார வாசலில் உஷ்ணமாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துருக்கிறான். இங்கே சோதோம் வாசலில் என்ன செஞ்சுருக்கான், லோத்து என்ன செஞ்சுருக்கான், உட்காந்துருக்கிறார். அப்போ வரும்போது அவங்களை கண்ட உடனே லோத்து என்ன செய்கிறான், நேராக எதிர்கொண்டு என்ன செய்கிறான், தரை மட்டும் என்ன செய்கிறான், குனிந்து வணங்குறான். திருமட்ட குனிந்து வணங்கி, ஆண்டவமார்களே அடியனை விட்டு மிகமாக நீங்கள் திரும்பி என்ன செய்கிறேன், உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து நீங்கள் புறப்பட்டு போகலாங்கிறான். ஏன்னா இப்போ வந்து உஷ்ண வேளையில் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்க, அங்கே சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்துல அவங்க செய்கிறாங்க, சாயங்கால வேளையில் அங்கே போயிட்டுருக்குறாங்க. அதனால் இப்போ ராத்திரி ஆக போகுது. அதனால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கால்களை கழுவி நீங்கள் நினச்சிங்க ராத்தங்குங்க விட்டு நீங்கள் நினச்சிங்க ராத்தங்கிட்டு காலையில் நீங்கள் நினச்சிங்க எழுந்து நீங்கள் எங்கே போகணும் பிரயாணப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி லோத்தி நினச்சி தான் அவங்களோட பேசுகிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் நினச்ச மட்டும் நாங்கள் வீட்டில் தங்க வர மாட்டோம், நாங்கள் வீதியிலேருந்து நாங்கள் ராத்தங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ லோத்தி சொல்கிறான், அவங்களை நோக்கி சொல்கிறான், மிகவும் வருந்தி கேட்டுக்கொள்கிறான். என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்விடத்துக்கு நினச்சிருங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அங்கே போக வேண்டாம், ராத்திரி வெளியில் நீங்கள் தங்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவன் வருந்தி என்ன செய்கிறான், வருந்தி கேட்டுக்கொண்டதுனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தூதர்கள் லோத்து வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே போனோடனே லோத்து என்ன செய்கிறான், புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்கிறான், செய்கிறாப்புல புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு என்ன செய்கிறான், விருந்து பண்ணுறான். விருந்து பண்ணோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை புசித்து ராத்திரி என்ன செய்கிறாங்க, அங்கே படுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ ராத்திரி படுக்கிறதுக்கு முன்பாக சோதோம் பட்டணத்து மனிதராகி வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அனைவரும் 4 திசைகளிலிருந்து வந்து லோத்துடைய வீட்டை வந்து சூழ்ந்து கொண்டுட்டாங்க. ஏன்னா யாரோ வந்திருக்கிறாங்க, இவங்க எப்படி அந்நிய ஜாதி மக்கள் எப்படி லோத்து வீட்டுக்கு வர்றது, ஆனால் அவங்கள என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுனா அது வந்து பிசாசுக்கு பிடிக்காதுல்ல, தூதர்கள் வராங்க வந்திருக்கும்போது பிசாசுக்கு அது பிடிக்காதுல்ல, அதனால என்ன செய்கிறாங்கன்னா ஜனங்கள் என்ன செய்கிறாங்க வந்து இப்போ அவனோட வீட்டை என்ன செய்கிறாங்க, 4 திசையிலேருந்து ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிடுறாங்க. லோத்தை கூப்பிட்டு, ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷன் எங்கேங்கிறாங்க, ராத்திரி
உன் வீட்டுக்கு மனுஷங்கள் வந்தாங்கல்ல, அந்த மனுஷங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அவங்கள அறியணும், அவங்கள நாங்கள் பார்க்கணும், அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க வெளியில் எங்கள் இடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்லி லோத்துகிட்ட கேட்குறாங்க. அப்போ லோத்து வாசலுக்கு வெளியில் வந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, பார்த்து தனக்கு பின்னால் என்ன செய்கிறான், கதை பூட்டிட்டான். ஏன்னா வந்து ஒரு கூட்டம் ஜனங்களாக நிற்கிறாங்க. ஜனங்களை எங்கே அவங்கள நாங்கள் பார்க்கணும், வெளியில் கொண்டு வாங்குறாங்க. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கிற நேரம் என்ன செய்கிற நேரம் உள்ளே போய் அவர்களை அடிச்சு அடித்து போட்டுறக்கூடாது, கொண்டு போட்டுறக்கூடாது. அதனால் லோத்து எரிச்சிடான். தந்திரமாக சொல்கிறப்பல வாசலுக்கு வெளியில் வந்துட்டு தனக்கு பின்னால் இருந்து எரிச்சிடான். அப்படியே கதவை பூட்டுறான். கதவை பூட்டிட்டு அவர்களிடத்துல கதை பூட்டிட்டு நேராக அவங்ககிட்ட போய் பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்வாங்க, நம்மளை வீடுகளுக்கும் நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம வெளியில் போவோம். நான் கதை சாத்தி தான் என்ன செய்வோம், வெளியில் போய் நின்று என்ன ஏதுன்னு விசாரிப்போம்ல. அதே போல் என்ன செய்கிறோம், தனக்கு பின்னால் கதை பூட்டிட்டு அவர் இடத்துல வெளியில் போகிறேன்னு அவங்கள பார்த்தோன்னே அவங்கள என்ன கொல்ல தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் சொல்கிறான், சகோதரரே இந்த அக்கிரமம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு வந்து என்ன செய்யறா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாங்கிறான். இப்போ நம்ம வீடுகளுக்கு யாராவது வராங்க, நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், பாதுகாப்பு தான் கொடுப்போம். பாதுகாப்பு கொடுக்க முடியாது முடிக்கிற நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்கள காட்டி கொடுக்க மாட்டோம். அதே போல் அவன் என்ன செய்கிறான், அதுவும் தூதர்கள். அதனால் என்ன செய்கிறான், நீங்கள் வந்து அவங்கள என் வீட்டுக்கு வந்ததுனால அவங்கள நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. புருஷனை அறியாத 2 குமாரத்திகள்லாம் திருமணம் முடியாத வாலிப பிள்ளைகள் 2 பேர் நினைச்சது எனக்கு உண்டு. அவர்கள் நான் உங்களை இடத்துக்கு நினைச்சதை நான் கொண்டு வரேன். அவர்களுக்கு நீங்கள் நினைச்ச உங்கள் இஷ்டமானபடி செய்யுங்க. ஆனால் இந்த புருஷர் என்னுடைய குறையில் நிலையில் வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அப்பாலே போன்னு சொல்லிட்டு, பரதேசியாக வந்த நீனா எங்களுக்கு நியாயம் பேசுகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து யார், அடுத்த எப்ரேயன் இவன் வந்து. அதனால் இப்போ இவங்க இடத்துலேருந்து இருக்கிறதுனால அவன் சொல்கிறான், ஏன்னா பரதேசியை போல தானே வந்திருக்கிறான், அன்னை தேசத்தில் தானே வந்து உட்காந்துருக்கான். அதனாலும் கேட்குறாரு, பரதேசியாக வந்திருக்கிற நீ என்ன செய்கிற, நீ நியாயம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை என்ன செய்கிற, அவங்களுக்கு நாங்கள் பொல்லாப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், லோத்து என்ன செய்கிறாங்க, மிகவும் நெருக்கி என்ன செய்கிறாங்க, கதவு. ஏன்னா வாசலில் கதவை அடைச்சிட்டு கதவுக்கு நேரம் தான் அதில் நின்று பேசிகிட்டு இருக்கான். அதனால் அவனை நெருக்கி என்ன செய்கிறாங்க, கதவு பக்கமாக என்ன செய்கிறாங்க, அவனை நெருக்கி கதவை உடைக்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆயத்தமாயிட்டவன். ஏன்னா கதவை பூட்டிட்டான் இவன். அதனால் கதவை ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, நெருக்கி கதவை உடைச்சு அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, அவனை நினச்சி உனக்கு கதவை நெருக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அந்த புருஷர்கள்னால் தூதர்கள் வந்திருக்காங்களா, அவங்க என்ன செய்கிறாங்களா, மெதுவாக கதை திறந்து என்ன செய்கிறாங்க, தங்கள் கையை என்ன செய்கிறாங்க, வெளியில் நீட்டி லோத்தை என்ன செய்கிறாங்க, தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, இழுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே இழுத்து இப்போ கதவை பூட்டிட்டாங்க. ஏன்னா வாசலுக்கு முன்னால் தான் நிற்கிறான். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவனை நெருக்கி தழுத்துட்டு வந்து கதை உடைக்கி நிற்கிறாங்க. இவன் வாசல்கிட்ட நிற்கிறனால என்ன செய்கிறாங்க, மெதுவாக கதை திறந்து மெதுவாக அவன் என்ன செய்கிறாங்க, லோத்தை மட்டும் உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுத்து கதை பூட்டிட்டாங்க. பூட்டினது மாத்திரம் இல்லை, அந்த தெரு வாசலில் இருக்கிறாங்கள சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, இவங்களை அழிக்கணும்னு சொல்லி வந்த மனுஷங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, குருட்டாட்டம் பிடிக்க பண்ணிட்டாங்க. குருட்டாட்டம்னா கண்ணு தெரியாமல் ஆக்கிட்டாங்க. கண்ணு தெரியாமல் ஆக்கணுன்னா இப்போ அவங்களுக்கு என்ன செய்யலை, வாசல் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. வந்திருக்க அத்தனை பேருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணியாச்சு. அதனால் அவங்களுக்கு எல்லோரும் நம்ம எங்கே நிற்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. வாசல் என்ன செய்கிறாங்க, தேடி அவங்க என்ன செய்கிறாங்க, அழுத்து போயிட்டாங்க. இப்போ அந்த புருஷர்கள் லோத்தனைக்கு சொல்கிறாங்க, இவ்விடத்தில் உனக்கு இன்னும் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு மருமகனாது, இல்லைன்னா உனக்கு குமாரராது, உனக்கு குமாரத்திகளாது, இந்த பட்டணத்தில் உனக்குரியவர்களாது, உங்கள் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உன்னுடைய பிள்ளைகளோ மருமக்கமார்களோ யாராக இருந்தாலும் வெளியில் இருந்தால் என்ன செய்ய எங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் இருந்தால் இந்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யணும், அவர்களை இந்த ஸ்தலத்திலேருந்து நீ வெளியே அழைத்து கொண்டு போ அப்படிங்கிறார். அப்படி ஒன்று குமாரர்கள் குமாரத்திகள் மருமக்கமார்கள் யாராவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களையும் சேர்த்துக்கிட்டு நீனே என்ன செஞ்சிரு, நீனும் குடும்பமாக என்ன செஞ்சுருங்க, வெளியில் நீங்கள் போயிருங்க, அங்கே இருக்காதாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பட்டணத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அழிக்க போயிடும். பாவம் அதிகமாக இருக்குன்னு அழிக்க வந்தாங்க. இப்போ இவங்களையும் கொலை செய்கிறதுக்கு வந்ததுனால அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பட்டணத்தை அடிச்சுறோம், நாங்கள் அழிக்க போகிறோம், அதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அவங்க குக்கரில் ரொம்ப நினச்சது கர்த்தர் சமயத்தில் மிகவும் பெருசாக இருக்குது. அதனால் கர்த்தர் எங்களை இந்த பட்டணத்தை அழிக்க தான் எங்களை என்ன செஞ்சாருங்க, அனுப்பிவிட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்களுக்கு இருந்தால் அவங்களே நீ கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு பட்டணத்தை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ லோத்து என்ன செய்யலாம், உடனே புறப்பட்டு தன் குமாரத்திகளே விவாகம் பண்ண போகிறதானே. ஏன்னா குமாரத்திகளுக்கு மருமக்க மாதிரி என்ன செய்யலாம், பார்த்து வச்சுருக்கிறான், திருமணம் முடியலை.
அதனால் தன்னுடைய குமாரத்துக்களை திருமணம் செய்ய போகிறதான மருமக்கள்மாரோட நினைச்சான் லோத்து பேசுகிறான். ஏன்னா அவங்க சொன்னாங்களோ அவங்க மருமக்கள் குமார யார் இருந்தாலும் நீங்கள் அவங்களும் சேர்த்து அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ, அதனால் இப்போ என்ன சொல்ல குமாரத்துக்களை திருமணம் செய்ய முடிக்க போகிற மருமக்கள்மார்ட்ட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு நினச்சிங்க புறப்பட்டு எங்களோட வந்துருங்க, கர்த்தர் இந்த பட்டணத்தை என்ன செய்ய வர்றாரு அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை திருமணம் முடிக்க போகிறதான மருமக்கள்மார்கிட்ட பேசுகிறாங்க. அவனுடைய மருமக்கள்மார் பார்வைக்கு இப்போ லோத்து சொல்கிறது பரியாசமாக தெரியுது. பரியாசமாக தெரிஞ்சோடனே அவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இப்போ கிழக்கு வெளுக்க போகுது. காலையில் நினச்சது சூரியன் உதிக்கி கிழக்கு வெளிக்க போகுது. அந்த சமயத்தில் தூதர்கள் லோத்தை நோக்கி சொல்கிறாங்க, நான் பட்டணத்துக்கு வர தண்டையினால் நீ அழியாதபடிக்கு என்ன செஞ்சிரு, சீக்கிரமாக உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன்னோட 2 குமாரத்தையும் என்ன செஞ்சிரு அழைத்து கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லி தூதர்கள் நினச்சிறாங்க. அவங்கள துரிதப்படுத்துகிறாங்க. ஆனால் லோத்து என்ன செய்கிறான், தாமதித்து கொண்டிருக்கிறான், இன்னும் போகலை. கர்த்தர் அவன் மேல் வைத்து இறக்கத்தினால அந்த புருஷர் அவனை என்ன செய்கிறாங்க, அவங்களோட கையையும் அவருடைய மனைவியின் கையையும் அவனுடைய 2 குமாரத்தில் கையை என்ன செய்கிறாங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி நேரம் என்ன செய்கிறாங்க பட்டணத்துக்கு வெளியில் இழுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க விட்டுறாங்கன்னா, பட்டணம் அழிக்க போகிறோம், இவங்கெல்லாம் தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க, போக மாட்டேங்காங்க. அதனால கையை பிடிச்சி இழுத்துக்கொண்டு அங்கே கொண்டு விட்டுட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க மற்றவங்களை அழிக்க போகிறாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் விட்ட பிறகு அவன் லோத்தோண்டு வெளியில் இழுத்துக்கொண்டு விட்டது மாத்திரமல்ல, உன் ஜீவன் தப்பு நீ என்ன செஞ்சிரு, நீ ஓடி போயிரு, நீ பின்னிட்டு மட்டும் பார்க்காத, பின்னால் என்ன நடக்குன்னு சொல்லி நீ பின்னிட்டு பார்க்காதபடிக்கு என்ன செஞ்சிரு, முன்னால் நோக்கி என்ன செஞ்சிரு, நீ ஓடி போயிரு, இந்த சமபூமியில் எங்கேயுமே நீ நில்லாத அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இது பட்டத்தை அழிக்க போகிறோம், அதனால் இந்த சமபூமியில் நீ எங்கேயுமே நிற்காத, நீ என்ன செஞ்சிரு, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லோத்து சொல்கிறான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததேங்காரான். கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேறி எனக்கு செய்த கிருபையை நீர் என்ன செஞ்சிருப்பதாய் விளங்க பண்ணிடு. அதனால் மலைக்கு ஓடி போக என்னால் என்ன செய்யாது, என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரா நான் மறித்து போவேன், எனக்கு வயசாயிற்று, அதனால் எனக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு மலைக்கு ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும், அதனால் நான் மறித்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோ அந்த ஒரு ஊர் தெரியுது, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை காய்ச்சல் அந்த ஒரு ஊர் தெரியுதா, அதுக்கு நான் ஓடி போக்கத்தக்கதா, அது கிட்ட இருக்குது, சின்ன கிராமமாக இருக்குது, அதனால் நான் அந்த என் பிராணனை நான் பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.